வந்து பார்த்ததுல வேலூர் புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு நரசிம்மர் இருக்கார். நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்கார். நான் பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சேன். சமீபத்தில் அவர் வந்து ரொம்ப வரப்பிரசாதியாக நிறைய பேருக்கு வந்து பலன் கொடுத்துட்டு வராரு. வேலூர் பாலாற்றங்கரையில் நரசிம்மர் சன்னதி இருக்குது. நாம் அந்த அம்மா மண்டபம் அதாவது முத்து மண்டபம் போகிற வழின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த வழி உள்ளே போகாமல் இந்த பாலாத்து ஓரமாக அந்த பிரிட்ஜு கிட்ட வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரிவான ஒரு பாதை இறங்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி, பழமையான ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போது நரசிம்மர் சன்னதி ஒன்று புதுசாக வந்து பண்ணாங்க. அந்த நரசிம்மர் இப்போது பல பேருக்கு வரப்பிரசாதியாக இருக்கார். ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கும் நரசிம்மர் அவதார நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி. ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலையில் 8 மணிக்கெலாம் ஹோமங்கள் பண்ணுறாங்க. நரசிம்ம சகசரநாம ஹோமம் பண்ணிவிட்டு எப்படி ஒரு 11, 12 ஆயிடுது. அப்போ வந்து எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நரசிம்மர் வந்து அங்கே வந்து வரப்பிரசாதியாக இப்போ வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்துட்டு வராரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அங்கே இப்போ தொட்டில் கட்டுற வழக்கமெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க. தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணுறாங்க. வேலூர் பகுதியில் நரசிம்மர் சன்னதி எங்கேயுமே இல்லைன்னு வருத்தப்பட வேணாம். நம்ம பாலாற்றங்கரையிலே இருக்குது. அந்த நரசிம்மர் பார்த்து கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு நரசிம்மர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.